காஃபி. ஹாய் டார்லிங். ஐயோ என்னது இன்னைக்கு திங்கக்கிழமை திருவள்ளூர் வீரராகவ சுவாமிக்கு ஆமாடி, திங்கக்கிழமை திருவள்ளூர் வீரராக சுவாமிக்கு ரதம், செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாளுக்கு தேரு, புதன்கிழமை மயிலாப்பூர் கேசவ பெருமாளுக்கு கருட சேவை, வியாழக்கிழமை குன்னக்குடி முருகனுக்கு, வெள்ளிக்கிழமை மைசூர் சாமண்டேஸ்வரிக்கு, சனிக்கிழமை திருநள்ளார் சனி பகவானுக்கு. எனக்கு என்னக்கிடி? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தான். இந்த பாருமா, நான் மூளையை வச்சு 24 மணி நேரம் வேலை செய்யறேன். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை, ஏதாவது ஒரு சேஞ்ச் டி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. 24 மணி நேரமும் வேற வேலையே இருக்காத. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? உங்களுக்கு இன்னைக்கு சிவாஜி சார் ஷூட்டிங். இருக்கட்டுமே. சிவாஜி சார் ஷூட்டியா? எல்லாருக்கும் முன்னாடி 6 மணிக்கு அங்க உட்கார்ந்திருப்பாரு. ஐயோ, லேட்டா போனா திட்டுவாரு, முன்னாடி போனா முறைப்பாரு. ஏண்டி முன்னாடியே சொல்ல? சார் 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 சார், நான் அப்பவே வந்துட்டேன் சார். சார், டாக்டர் பாலச்சந்தர் கம்பெனில இருந்து மிஸ்டர் நடராஜன் வர்றாரு. வரட்டும். வணக்கம் டாக்டர் சார். வாங்க நடராஜன். நல்லா இருக்கீங்களா? டைரக்டர் நல்லா இருக்காரு? நல்லா இருக்கு. உட்காருங்க. நரசிம்மன் சார், 2 கூல் ட்ரிங்க்ஸ் அனுப்புங்க. சரி சார். என்ன விஷயம்? நான் கொடுத்த கதையை படிச்சு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? என்ன ஃபீல் பண்றீங்க? சாரி மிஸ்டர் நடராஜன், எனக்கு அந்த கதை பிடிக்கல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த கதை நாவலா வந்து 4 லட்சம் காப்பி வித்திருக்கு. இன்ஃபேக்ட் ராணிமுத்துல வந்த கதையிலேயே இதுக்குதான் மக்கள் ஆதரவு எக்கச்சக்கம். சார், அந்த கதையோட பெரிய வீக்னஸே அந்த டியூல் ரோல் தான் சார். இந்த உலகத்துல ஒருத்தன் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. என்ன சார் அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டு பிள்ளை ஓடி இருக்கு, திருசூலம் ஓடி இருக்கு, கல்யாணராமன் ஓடி இருக்கு. சார், அந்த படங்கள் எல்லாம் டியூல் கேரக்டர்ஸ் அண்ணன் தம்பிங்க. அதனால ஜனங்க நம்பினாங்க, படம் ஓடிச்சு. ஆனா நீங்க கொடுத்த கதையில அந்த டியூல் கேரக்டர்ஸ் அண்ணன் தம்பிங்களா? இல்லையே. எந்த விதமான ரத்த சம்பந்தம் இல்லாம மெட்ராஸ்ல இருக்கிற ஒருத்தன் மாதிரியே கன்னியாகுமரியிலயும் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா எப்படி சார் ஜனங்க நம்புவாங்க? ஜனங்க நம்புவாங்க, நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை மாதிரியே ஒருத்தர் கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து குதிச்சாதான் நீங்க நம்புவீங்க போல இருக்கு. என்ன மாதிரியா? சார், அப்படி ஒருத்தர் வந்து குதிச்சான்னா உங்க கவிதாலயத்துக்கு இந்த கதையை கண்டிப்பா படம் பண்றேன் சார். என்ன மாதிரி ஒருத்தர் இம்பாசிபிள் சார். ஐயோ, என்ன விட்டுருங்க. மச்சான், இப்ப நீ கத்துனியா? நான் கத்தலையே. அப்ப சரி. ஐயோ, என்ன விட்டுருங்க. நீ கத்துனியா? இல்லையே. அப்ப சரி, வா அணைச்சுக்க. ஐயோ, என்ன விட்டுருங்க. ஐயோ, என்ன விட்டுருங்க. மச்சான், நமக்கு இதுக்கு வீண் வம்பு. அதான் என்னால முடியாது. ஏதோ காட்டுல மழை பெய்யுது, நமக்கு என்ன? எங்கேயோ வீடு பத்திட்டு எரியுது, நமக்கு என்ன? அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதான் உன்னோட பச்சை. வா மச்சான், நம்ம பிரச்சனையே நமக்கு 1000 இருக்கும்போது அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம முதுகுல காயம் இருந்தாலும் அடுத்தவன் காயத்துக்கு மருந்து போடுற சுகம் இருக்கே, அது உனக்கு தெரியாதாச்சு. வாணி, நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போர்டு உப தலைவர், உனக்கெல்லாம் ஒரு வேட்டி செயின். ஐயா, என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கட்டி பிடிச்சு சொல்லவே நாக்கு கூசுதியா? இத ஊருக்குள்ள போய் சொன்னா உன் மானம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஆளை மரத்துல கட்டி போட்டே சாவடிக்கணும். ஆளை பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு ஆசை பாரு பூஷணிக்காய் மாதிரி. இரு, எந்த முடிவுக்கு வந்துடாத. என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோ, மரியாதையா 5001 ரூபா பணம் கொடுத்துரு. இங்க நடந்த விஷயத்த ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறோம். என்ன தலைவர் அந்த 5001 ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட களங்கம் போயிடுமா? அடா புடான்னு பேசுன பல்லு 32 தட்டிடும். ஜாக்கிரதை. என்னடே, உன் தங்கச்சியை கெடுக்க முயற்சி செஞ்சாருன்னு அந்த ஆளை கண்டம் துண்டமா வெட்டி இருந்தீங்க. நான் உங்க பக்கம் தான் கோர்ட் வரைக்கும் வந்து சாட்சி சொல்லிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கிற ஜாதி. ஆமா, இன்னொரு 5001 ரூபா அவர் கொடுத்தாருன்னா உங்க தங்கச்சிய இன்னொரு முறை கட்டி பிடிக்கலாமா?
உபத்தலைவா, என்ன நடந்தது? குடுங்க, நான் கழுவி தரேனுங்க. உனக்கே கஷ்டம். நீங்க எங்களுக்காகவும் எங்க ஊருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த தடவை உங்க தோட்டத்துல பழம் எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்குது. தண்ணி துறையில செருப்பு கழுவ சொல்லி என்னை ஏமாத்தினாரு. எலுமிச்சம்பழ தோட்டத்துல எலுமிச்சம்பழம் கொடுத்து எனக்கு ஆசை காட்டினாரு. கடைசியா கரும்பு காட்டுக்கு வர சொல்லி என்ன இதான் தம்பி நடந்துச்சு. ஏயா சிரிக்கிற? நினைச்சேன். என்ன நினைச்ச? விசாரிச்சு பார்த்தா இந்த பொண்ணு அவங்க தங்கச்சியாவே இருக்காது. ஐயோ, ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு இருக்கிற சபல புத்திய தூண்டி விட்டுட்டு அவங்க அசந்த நேரம் பார்த்து பணம் முடுக்கிறதுக்குன்னே நம்ம நாட்டுல ஒரு கூட்டமே அலையுது. அப்படியா? உபத்தலைவா, வீட்டுல குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த பெட்ரோமேக்ஸ்? சபலம் தான். சரியான அடியாடி. நாய் கட்டையா அவுக்க போற. உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் அடி வாங்காம போக மாட்டீங்க. நான் என்ன செய்யறது? என்ன அஞ்சல, ஏன் இப்படி ஓடியார? என்ன விஷயம்? என்ன பொண்ணு பார்க்க திடீர்னு வெளியூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் சித்தியும். அவங்களுக்கு என்ன பிடிச்சு போச்சு. பாக்கு வெத்தல மாத்த நல்ல நாள் குடிச்சிட்டு இருக்காங்க. பாமச்சா, நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஏன் ஓடணும்? இது நம்ம ஊரு. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, அவங்கதான் அந்த ஊரை விட்டு ஓடணும். வாணி, நான் இருக்கவா? ஏன் சம்பந்தி, உங்க கிராமம் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குதா இல்ல மேல்நாட்டுல இருக்குதா? என்ன அப்படி கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதுக்கு இல்ல, அங்க பாருங்க, இடைவெளியே இல்லாம ஒரு ஜோடி கட்டி புடிச்சுக்கிட்டு நிக்கிறத. ஜோடியா? அங்க பாருங்க. அஞ்சல, இவன் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச மாப்பிள்ள? அஞ்சல, இவங்க தானே பாக்கு வெத்தல மாத்தணும்னு நினைச்ச சம்மந்தி? உன் இஷ்டத்துக்கு விரோதமா வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அப்பனும் சித்தி இவங்க தானே? எல்லாரும் நல்லா பாத்துங்க. இந்த குடும்பம் ரொம்ப தங்கமான குடும்பம். இந்த குடும்பத்துல நாம சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு என்னை இந்த கிராமத்துக்கு நீதானே அழைச்சுக்கிட்டு வந்த. எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த போஷக்கட்டவளுக்காக பாக்கு வெத்தல மாத்திக்கலாம்னு நீதானே ஏற்பாடு பண்ண. எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. வீட்டுக்கு வா, உன்னை விளக்கமா தானே அடிக்கிறேன். எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. போடி, வீட்டுக்கு வா தெரியுமா? அம்மா, தாயே, உன் பொண்ணோட லட்சணத்தை நாங்க கண்ணால பாத்துட்டோம். உங்க குடும்ப சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். பாருங்க, அஞ்சலைய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். வெட்டி பயலுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. யாரு வெட்டி பையன்? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 4000 ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கேன். கையில கலப்பைய புடிச்சேன்னா இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே நான் உழுதுருவேன். 10வது, பெரிய 10வது. அதுல பெரிய கலெக்டர் படிப்பா?
நீ சேர்த்து வச்சிருக்கிற 4000 எத்தனை நாளைக்கு காணும்? சொந்தமா ஒருபடி மண்ணு கிடையாது. இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவையே உழுதுருவானா? ஊரா விட்டு நிலத்தை நீ உழுத உன்னை உள்ள பிடிச்சு வச்சிருவான். இந்த பார், என்னைக்கு நீ 1 ஏக்கர் நிலத்தோட வரியோ அன்னைக்கு தான் என் பொண்ணு உனக்கு, இல்ல என் பொண்ணு இந்த மண்ணுக்கு தான். மாமா, இன்னைக்கே பட்டணம் போறேன். கையில இருக்கிற 4000 ரூபாய் பணத்தை வச்சு இன்னும் ஒரே வருஷத்துல இதே ஊர்ல 1 ஏக்கரா நிலம் வாங்குற மாதிரி பணக்காரன் நான் திரும்புறேன். அதுக்குள்ள உங்க பொண்ணை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நொங்கு சீவர மாதிரி சீவுறேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இது கவர்மெண்ட் ரோடுன்னு நினைச்சேன். உங்க ரோடா? விலைக்கு வாங்கிட்டீங்களா? ஓரமா போயா. ஏய் சீனிவாசா, அந்த டேபிள்ல இருக்கிறது யாரு தெரியுமா? அவர் தான் டைரக்டர் சக்கரவர்த்தி. நான் என்ன பண்ண போறேன், நேரா ரூமுக்கு போறேன், நாராயணனை எழுப்ப போறேன், யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்ல போறேன். அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அவனே நேர்ல கேட்கட்டுமே. சீக்கிரம் அழுப்பி விடு. எங்க இது நம்ம ஊர் ஹோட்டல் கடை மாதிரி இல்லையே. ஆமா, இங்க பலகாரம் விலை ஜாஸ்தியா? நோ டாக், பேசக்கூடாது. காது குத்துற வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுங்க. நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, மறுபடியும் சர்வசுந்தரவா? ஆமா, டைரக்டர் பாலச்சந்திரன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? வாங்கல? நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே. நோ டாக், நான் கொடுக்கறதான் நீங்க சாப்பிடணும். ஆமா, ஹோட்டல்ல ஹீரோ தேட வந்தீங்களா? தவங்க, நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நானே ஹீரோ ஆக்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டு நம் சரி. நானும் அமலாவை லவ் பண்றேன். நதியாவோ என்ன லவ் பண்ணுது. கதை அப்படித்தான் இருக்கும். அந்த ராதா ஆம்பிகா எல்லாம் வேணாம். அவங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா என்னை விட ஹைட் அதிகம். மியூசிக் டைரக்டர் இளையராஜா தானே. நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் செட்டப் பண்ண சொல்லுங்க. அல்லே அச்சே அல்லே அச்சே எப்படி அல்லே அச்சே அல்லே அச்சே நோ. ஏன் சார், நான் இவ்வளவு சாப்பிட்டேனே, நீங்க எந்த காசும் வாங்கலையே. நோ டாக். நேரா ப்ரொடியூசர் அனுப்புறீங்க, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன், அப்படியே பே பண்ணிடுறேன். ஆமா, கார் எங்க? ரஞ்சனி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரஞ்சினியா? அந்த நிலாவத்தான கையில பிடிச்சனா கையில பிடிச்ச. வெரி குட் ஆபீஸ். நீங்க ஒண்ணு செய்வீங்க. என்னங்க? நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க. அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு புல் பேஜ் விளம்பரத்தை கொடுக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. வெரி குட். ஸ்டீரியோ டாடா. அந்த நிலவத்தான சாமி 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 சாமி, எங்களை வாழ வச்ச தெய்வம் எங்க குடிசை பக்கமே வந்துடுச்சா சாமி? என்னம்மா சொல்ற? நான் உங்களை வாழ வச்சு. சாமி, உங்க காலடி எங்க குடிசையில பட்டா அது ரொம்ப புண்ணியமுங்க சாமி. வாங்க சாமி, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சரி போங்க, வரேன். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. உட்காருங்க சாமி, உட்காருங்க.
சாமி, என் புருஷன் 24 மணி நேரமும் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருந்தார். எப்ப பார்த்தாலும் எனக்கு அடி உத குத்துதான். குழந்தைங்க சதா அழுதுகிட்டே இருக்கும். சாமி, நீங்க குடிய பத்தியும் அதனால வர கெடுதலை பத்தியும் ஒரு சினிமா படம் எடுத்தீங்களே, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாராய புட்டியெல்லாம் உடைச்சதுதான் சாமி. இன்ன வரைக்கும் சாராய புட்டியை கையால தொடரதே இல்ல சாமி. சாமி, எங்க குடும்பத்தை வாழ வச்சு தெய்வம் நீங்க. சாமி, உங்க படத்தை நாங்க எங்க மாட்டி வச்சிருக்கோம் பாருங்க சாமி. பாருங்க சாமி, பாருங்க. என்ன சாமி அப்படி பாக்குறீங்க? என் புருஷன் உங்க வீட்டுக்கு கடுதாசி எழுதி போட்டாரு. நீங்க தான் சாமி இந்த போட்டாவை அனுப்பி வச்சீங்க. சாமி, என் புருஷன் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு. சாமி, ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா கருவாட்டு குழம்போட உங்களுக்கு சோறாக்கி போடுவேனுங்க. சாமி, கொஞ்சம் இருந்துட்டு போங்க சாமி. அஞ்சலே, நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? பட்டணத்துல ஒரு பெரிய ஆச்சரியம். சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர் ஒருத்தர் மாதிரியே நான் இருக்க போல இருக்கு. அதனால போற இடத்துலலாம் எனக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குது. ஐயோ, என்ன சாமி இது? ஏந்திரிமா இருங்க. என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார். என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சார் 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 இல்லைங்க சார், இல்லைங்க சார். என்ன சார்? என்ன சார்? நடந்து போறீங்களா சார்? கால் இருக்கு, நடந்து போற. சினிமா எடுக்கிற மாதிரி தமாஷா பேசுறீங்க சார். ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மானி வாக்கிங் எக்ஸசைஸ். லுங்கியோடயா சார்? அது மக்கள் அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாது பாருங்க, அதனாலதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். நல்லா இருங்க, பரம ரசிகர் போல் இருக்கு. இல்லன்னா உங்க மருமலர்ச்சி படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா சார்? என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் சார். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சேது, ஃபுல்லா லைட் பண்ணீங்க. சார் காஃபி? வேண்டாம்பா. அங்கேருந்து ஆலெக்ஸ் வந்து ஹீரோனை மீட் பண்றான். அப்புறம் ட்ராலி பிரச்சனை சார். ஆமாப்பா, இங்க வந்து உட்கார்றா. ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ணீங்க. ஒரு 45 நிமிஷம் ஆகுமா? 1 மணி நேரம். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நரசிம்மன் சார், டயலாக் சொல்லி கொடுங்க. ஒழுங்கா பேச சொல்லுங்க தமிழ. தமிழ் வராது சார் உங்களுக்கு. மார்க்கெட் இருக்குல்ல, இப்படிதான் பத்திரிக்காரன் மதிக்காத போவாரு. தம்பி, வாப்பா. இந்த வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி வை. ஏன் இப்படி பயந்து நடுக்குறீங்க? சமுதாயத்துல மூல முடுக்குல நடக்கிற ஊழல்களை சந்தி சிரிக்க வச்சு பல பெரிய மனுஷங்களோட முகத்திரையை கிழிக்கிற டைரக்டர் எனக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரு. அப்படிப்பட்ட டைரக்டர் சக்கரவர்த்திக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்குன்னு பொதுமக்களுக்கோ இல்ல பத்திரிக்கைக்காரங்களுக்கோ தெரிஞ்சது தமிழ்நாடு பூரா சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்டே க்ளோஸ். பாப்பா இருக்கா இல்லையா? உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கா.
என்ன டைகர், இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வழக்கம் போல கேமராவோட பக்கத்து ரூமுக்கு போயிடுறேன். கத்தாத, சீக்கிரம் போ. இன்றைய ராசி பலன். அதிர்ஷ்டகரமான நாள். ஆமாண்டா, அவனேதான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். ஏய், பின் வழியாவா? சார், எஸ், நீங்க தானே சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர்? டேய் பச்சேப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஓசியில டிபன் கிடைச்சது. மீனவ பொம்பளை கருவாட்டு குழம்போட சோறு போட்டா இவங்க கார்ல வந்திருக்காங்க. பெருசா கொடுப்பாங்க. ஆமான்னு சொல்லுடா. ஆமா, நான் தான் டைரக்டர். பேரு சக்கரவர்த்தி தானே? எஸ், மாரவேஷத்துல வந்திருக்கேன். சமுதாய புற்றுநோய்ங்கிற படத்தை எடுத்தது நீங்க தானே? ஆமா, அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே? ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களாம் சமூக விரோதிகள் காமிச்ச படம். அதுதான் என் கொள்கை. உங்களுக்கு படம் பிடிச்சதா? இப்ப பிடிக்க போகுது. ஏண்டா நிக்கிற, போடுறா. ஹலோ, நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. நான் தான் செங்கல்பட்டு செங்கோடை. நான் தான் காட்டாங்குளத்தூர் காட்டாடி. நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னடா? இப்போ உங்க புருஷன் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல ஹவுரா மெயில் போனதுக்கு அப்புறம் அடச்சி ஹவுரா மெயில் இல்லடா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல 300 ரூபாய் போட்டு வச்சு. ஹலோ, முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது. 300ன்னா சின்ன 300 இல்ல, பெரிய 300. பெரிய 300னா எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபா. அடச்சி, உன்னை பதிக்க வச்சாலே 3000 கேட்கலாம். இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான். இவனுக்கும் கணக்கு தெரியாது. பெரிய 300ன்னா 3000 இல்லை, 30,000. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷனை பணமாத்தான் பாப்பீங்க. அண்ணே, எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க? நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க. 6 5 1. உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தேன்னா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம். எங்க கிளம்பிட்ட? பேசுறதுக்கு நேரம் இல்ல, பேங்க்குக்கு போயாகணும். உங்களை யாரோ பதுக்கி வச்சிருக்காங்களாம். என்ன? உங்களை யாரும் பதுக்கி வைக்கலையா? என்னடி வளர்ற? ஆமாங்க, கூடுவாஞ்சேரி ரயில்வே லைன்ல நாளைக்கு காலையில 30,000 ரூபாய் கேட்டு உங்களை யாரோ கொலை பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு போன் வந்துச்சுங்க. நான் ஒரு பாப்புலர் டைரக்டர். என் நம்பரை டெலிபோன் டைரக்டர்ல பார்த்துட்டு எத்தனையோ இடியட்ஸ் ஃபோன் பண்ணுவான். இதெல்லாம் நம்பிட்டு அழறதா? கம் ஆன் silly girl. இன்னைக்கு ஸ்டேட் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கொடுக்கறாங்க. வரியா? நல்ல புடவையா கட்டிக்கணும். எம்ஜிஆர்லாம் வராங்க. நம்ம
நம்ம பதுக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ, என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே, ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க அண்ணே. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ளை தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? என்ன என்ன வேண்டான்னு சொன்ன? நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன நன்னையனை காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் இருக்கீங்க, சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க. பாவங்க, அவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேத்து ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்ட கிட்ட சொன்னாத, எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. நடன சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே, இவர் அடிச்சிடாதீங்க. இல்ல அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே. அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா, கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா, என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன். எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன். மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க. அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு பட்டுப்புடவை வாங்கி தருவேன் போன வருஷம் சொன்னேன். இந்த வருஷம் உன் பிறந்த நாளும் வந்துருச்சு. என்னால உனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தர முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு அஞ்சல. யாரு? யாரது? டேய் கஸ்மாலம், நான் தான் அவன் மனசாட்சி. நீ நினைச்சா உனக்கு ஒரு பட்டுப்புடவை கிடைக்காத? யாருக்குடா காது குத்துற? எப்படா எப்படி கிடைக்கும்? பச்சையப்பா, நீ பச்சையப்பனா போனாதான்டா கிடைக்காது. டைரக்டர் சக்கரவர்த்தியா போனா கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ, அது தப்பு இல்ல. அப்படின்னா டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடிச்சாங்க, அது தப்பு இல்ல. டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடைச்சு வச்சாங்க, அது தப்பு இல்ல. டைரக்டருக்காக நீ நிறைய தியாகம் பண்ணிருக்கடா. அதுக்கு ஆண்டவனா கொடுக்கிற பரிசு தாண்டா இந்த பட்டுப்புடவை. போய் வாங்கிக்க. அப்போ ஊருக்குள்ள போய் நான் தான் டைரக்டர் சக்கரவர்த்தின்னு சொன்னா நம்புவாங்கங்கிற. மறுபடியும் அடிக்க மாட்டானுங்களே. நீ டைரக்டர் சக்கரவர்த்தியா போய் பாருடா. அப்பதான் உனக்கு கிடைக்கிற மரியாதையே உனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் சரி. நான் எப்படி டைரக்டர் சக்கரவர்த்தியா மாறுறது? லாண்டரியில கிடைக்காது. வெள்ளை பேண்ட் வெள்ளை ஜிப்பா. அப்பப்போ நகத்தை கடிச்சுக்க, புடவை கடைக்கு போய் நில்லு. மத்தது கடைக்காரன் பாத்துக்கிறான்.
வாங்க சார் வாங்க. வணக்கம். நான் உங்க பரம ரசிகன். அப்படியா? உங்க படங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் டே பாத்துருவேன். இது நம்ம கடை தான் சார். உங்களுக்கு என்ன வேணும்? அஞ்சலிக்கு ஒரு புடவை. அஞ்சலி யார் வேலைக்காரியா? என் பொண்டாட்டியோட பேரு. உங்க பொண்டாட்டி பேரை நான் பேப்பர்ல உமான்லங்க படிச்சிருக்கேன். அப்பா அம்மா வச்ச பேர் உமா, நான் செல்லமா கூப்பிடுறது அஞ்சலை. அப்போ உங்க பேர்ல ஒண்ணும் மாத்தம் இல்லையே? என் பேர்ல ஒண்ணும் மாத்தம் கிடையாது. அது பச்சையப்பன் தான். பச்சையப்பனா? அது வச்ச பேர் பச்சையப்பன், வச்சுக்கிட்ட பேர் சக்கரவர்த்தி. இப்ப என்ன சார் படம் எடுக்கிறீங்க? கடலிலே அலை. கடலிலே அலையா? நான் நதியில சிலையில பேப்பர்ல படிச்சேன். வச்ச பேர் கடலிலே அலை, வச்சுக்கிட்ட பேர் நதியிலே சிலை. சேலையை பாப்போமா? டைரக்டர் சக்கரவர்த்தி நம்ம கடைக்கு வந்திருக்காரு. நீ போய் ஒரு போட்டோகிராஃபர் பிடிச்ச. சரி சார். அவரை கேமராவோட வர சொல்லு. சார், ஒரு 40-45 ரூபால சாயம் போகாத புடவைய காட்டுங்க சார். என்ன சார் விளையாடுறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். உங்க மனைவிக்கு புடவை எடுக்க வந்திருக்கீங்க. 40-45 ரூபாய்க்கா புடவை எடுக்கிறது? எனக்கு திருமணம் நாள உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலைல பேப்பர்ல படிச்சேனே. ஓஹோ. இந்தப்பா ஒரு 1500 2000 புடவை எடுத்து போடு. சார், ஷூட்டிங் வந்த அவசரத்துல என் பெருச வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். உங்களை யார் சார் பணம் கேட்டாங்க? நீங்க புடவை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. பில்ல பின்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். புடவை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பில்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் புடவை எல்லாம் வேண்டாம் சார். 2000 ரூபாய் 3000 ரூபாய் புடவை எடுத்து காட்டுங்க. பில்ல வீட்டுக்கு தானே அனுப்புறீங்க? ஆமாங்க. காட்டுங்க சார். யோ, பெரிய சினிமா டைரக்டர் வந்திருக்காரு. எங்க முதலாளியை வச்சு பல ஆங்கிள் படம் எடு. உன் தொழில் திறமை காட்டு. பட்டுப்புடவை 3469 ரூபாய், பட்டு ரவிக்க 640 ரூபாய், டாட்டின் உள்பாவர 86 ரூபாய், ரவிக்கைக்கு உள்ள போடுற வெள்ளை ரவிக்க 48 ரூபாய், ஆக மொத்தம் 4243 ரூபாய். இந்தாங்க பில்லு. தம்பி, இதெல்லாம் அவர் எனக்காக வாங்கியிருக்க மாட்டாருப்பா. ஏதாவது சினிமா படத்துக்கு ஹீரோயினுக்காக வாங்கியிருப்பாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? எந்த டைரக்டர் சினிமா நடிகைக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாரு? அதுக்குன்னு காஸ்டியூமர்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு எங்க திருமண நாள், என் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும். ஆனா துட்டு எடுத்துட்டு வரலான்னு சொன்னாரு. அதனால என்ன, நீங்க துணியை எடுத்துட்டு போங்க, பில்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு எங்க முதலாளி சொன்னாரு. அவர் பார்சல் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் பில்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயா கடை விட்டு புறப்பட்டு 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலீங்களா? கொஞ்சம் இருப்பா. குட் மார்னிங் சார். அம்மா பணம் கொடுத்தாங்க சார். நல்லவா சார்? வரேன் சார். அஷ்வே, என்னாச்சு உனக்கு? பார்சல் எங்குங்க? எந்த பார்சல்? ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். எனக்காக கடைக்கு நீங்களே போய் பிரா வாங்கணுமா? என்னடி வளர்ற? இப்படிதான் செய்யறத செய்வீங்க, அப்புறமா சல்லு சல்லுன்னு விழுவீங்க. புடவை என்ன கலருங்க? புடவை கலர் என்னடி சொல்ற? வெட்டிங் ஆனிவர்சரிக்காக புடவை வாங்குற விஷயம் எனக்கு தெரியும். புடவையும் பிளவுஸும் மாச்சியா இருக்கா? இந்த பாருமா, என் ஹீரோயின் எவங்க கூட ஓடிட்டா. நானும் ப்ரொடியூசர் என்ன செய்யறதுன்னு தலையை பிச்சுட்டு இருக்கோம். பொண்டாட்டி இருக்கு ஞாபகமே இல்ல. வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. நீங்க வாங்காமதான் அந்த கடைக்கார பையன் வந்து 4500 ரூபாய் வாங்கிட்டு போனா? 4500 ரூபாய்? என்ன பையன்? அந்த பையங்க. என்ன பையன்? என்ன பையங்க? அஷோ, கரெக்ட். வாங்க சார், வாங்க வாங்க. அம்மா வாங்க. இவங்க தான் அஞ்சலையா சார்? அஞ்சலையா? நீங்க செல்லமா கூப்பிடுற பேருன்னு சொன்னீங்களே. நான்சென்ஸ்.
நீங்க தான் இந்த கடைக்கு முதலாளியா? என்ன திடீர்னு சந்தேகம்? உங்க கடைக்கு வந்து நான் புடவை வாங்கினதா வீட்டுக்கு பில் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க பையன் வேற வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்கா. எப்ப சார் உங்க கடைக்கு வந்த? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் வந்தீல. What the hell? நான் உங்க கடைக்கு வரல, புடவை வாங்கல, பில் அனுப்ப சொல்லல. என்ன அஞ்சல ஓகேயா? உமா ஓகேயா? பில்ல ரீஃபண்ட் பண்ணுங்க. பணத்தை திருப்பி கொடுங்க சார். நீங்க எங்க கடைக்கு வரலன்னு சொல்றீங்களா? அப்ப காலையில வந்தது யாரு? உங்க டூயல் ரோலா? இது என்ன சினிமா கிளைமேக்ஸா? யார் சார் இவன்? நீங்க இங்க வரலனா உங்க போட்டோஸ் எல்லாம் எப்படி வந்தது? ஏன் சார், நீங்க சின்ன வீட்டுக்கு புடவை வாங்குறதா சொல்லி இருந்தா நான் பெரிய வீட்டுல பில்ல கொடுத்திருக்க மாட்டேனே. நீங்க பெரிய வீடு தானே? இங்க பாருமா. உமா உமா காபி. என்னடி திடுப்புன்னு உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு? நான் தான் லெட்டர் போட்டு வர சொன்னேன். ஏன் வர சொன்ன? பயமா இருந்துச்சு. என்ன பயம்? நீங்க என்ன கை விட்டுடுவீங்களோன்னு தான். 4000 ரூபாய்க்கு புடவை வாங்கிருக்கீங்க, பில்லு மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்கு. புடவை போன இடம் தெரியலையே. யாரு நீ? வாங்கப்பா. வாங்க. என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க. எங்க சௌக்கியம் தான் போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நடந்த விவரத்தெல்லாம் பொண்ணு லெட்டர் எழுதினா. நீங்க ஒரு சினிமாக்காரனா இருந்திருந்தா என் பொண்ணை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன். நீங்க என் பொண்ணு பார்க்க வரும்போது உங்களுக்கு ரயில்வேல பெரிய உத்தியோகம், கிளார்க்கா இருந்தீங்க. அதனாலதான் என் பொண்ணை கொடுத்தேன். டிராமா எழுதுறேன் நீங்க, சினிமா எழுதுறேன் நீங்க. இப்போ அந்த ரயில்வே கிளார்க் உத்தியோகத்தையும் தொலைச்சிட்டு 3 நேரம் சினிமாக்காரன் ஆயிடுச்சு. ஊர்ல எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் என்ன உன் மாப்பிள்ள சினிமாக்காரன் ஆயிட்டானே, உன் மாப்பிள்ள சினிமாக்காரன் ஆயிட்டேன்னு சொல்றச்ச நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, நான் சினிமால சேரலனா இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்க முடியாது, கார் வாங்கி இருக்க முடியாது, பேங்க்ல பல லட்சம் ரூபாய் பணம் இருக்காது. அடியேன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டிய காணும். புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சானா ஒருத்தன். என் பொண்ணை கை கழுவுறதா முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்க வீட்டு வாசல்ல மாரிஸ் மைனரை கழுவினா எனக்கு என்ன, மாருதிய கழுவினா எனக்கு என்ன? யார் மாமா சொன்னது உங்க பொண்ணை நான் கை கழுவ போறேன்னு? 4200 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கியிருக்கிறீங்க. பில்லு மட்டும் வந்திருக்கு, புடவைய காணும். போன இடம் தெரியல. எந்த சிரிக்கி வீட்டுல கொண்டு கொடுத்தீங்களோ? வாங்கப்பா, வந்த உடனே பிரச்சனை வேண்டாம். நீ கவலைப்படாதம்மா. இனிமே 24 மணி நேரமா நான் மாப்பிள்ள கூட தான் இருக்க போறேன். ஆமா, அந்த முடிவோட தான் கிராமத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். பொட்டியோட வந்திருக்கிறேன். இங்கேயே தான் தங்க போறேன். ஆமா, மெட்ராஸ்ல ஒத்தி பட்டு புடவை கட்டக்கூடாது, எல்லாரையும் பாத்துறேன். சேது, டைட்டா போய் அப்படியே கிரேன் டவுன். Crane down. நரசிம்மா, எந்திரி. கார்த்திக், ஜெயஸ்ரீ, 5 வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவ்வர்ஸ். ஓகே, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போது அந்த ஏக்கம் தெரியும். ஓகே சார், நாங்க 2 பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்ல. அப்படியா? பரவாயில்ல, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் நான் பண்ண மாட்டேனா? நீ வரவே இல்ல. 4200 ரூபாய் பட்டு புடவை. ஆமா, ஏய் அளவு கூட்டுறீங்க. இது வழியா பார்த்தா தான் சூரியன் மேகத்துக்குள்ள போயிருக்கானா இல்லையான்னு தெரியுமா? சேது, ரெடியா? ரெடி சார். ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். நடிங்கப்பா. கிரேன் டவுன். கிரேன் டவுன். கார்த்திக், அந்த இமோஷனை காட்டினீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். இன்னுமா? அதாவது 5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, அது எப்படின்னா இந்த பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். மாப்பிள்ளை இங்க வாங்க.
எனக்கு என்னவோ அந்த பையன் அந்த செவத்த குட்டியை நல்லா கட்டி பிடிச்சு நடிச்ச மாதிரி தான் தோணுது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு, அதனாலதான் நடிப்பு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க என்ன செய்றீங்க, அந்த செவத்த குட்டிக்கு பதிலாக நான் இருக்கிறேன், என்ன கட்டி பிடிச்சு நடிப்பு சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு கூச்சமா இருந்ததுன்னா எப்படி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுங்க, நான் அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கிறேன். ஷோர், ஓகே, பேக் அப் போட அப்படி. தம்பி, வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணு. மாமா, நான் இங்க இருக்கேன். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையே, ரொம்ப தமாஷா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். கிராமத்துல குழாயில டியூப சுருகி நானே எவ்வளவோ தடவை எருமை மாட்டை குளிப்பாட்டிருக்கேன். கிராமத்துல எருமாடு, பட்டணத்துல காரு. இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? நீங்க எங்கேயும் 1/2 மணி நேரம் போறேன் நீங்களே, அந்த இடத்துக்கு நானும் வரேன். நான் எங்கேயும் போல. மாமா, நான் பாத்ரூம் போகணும். நானும் ஆம்பளை, நீங்களும் ஆம்பளை, நமக்குள்ள என்ன வைக்கும்? தைரியமா உள்ள போங்க, நான் காவலுக்கு இருக்கிறேன். சங்கோச்சப்படாம போங்க. அந்த பக்கம் வெளியில போக வழி இல்லையே? இல்ல. அப்ப சரி. மச்சான், நீ ஆசையோட வாங்கி அனுப்புன பட்டுப்புடவை கிடைச்சது. அது நான் கட்டிக்கிட்டு நம்ம ஊர்ல தெரு தெருவா போய் என் மச்சான் வாங்கி கொடுத்த புடவைன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா நீ அந்த புடவை வாங்கினது தவறான வழின்னு என் மனசாட்சி என்ன உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால உடனடியே அந்த டைரக்டர் சந்திச்சு பேசி நடந்ததையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு புடவை அவர்கிட்டே திருப்பி கொடுத்துரு. இல்லைனா இந்த அஞ்சலை உனக்கு சொந்தம் இல்ல. ஐயோ, என்ன ஆச்சரியம்! உங்களுக்கு தான் நான் டெலிபோன் பண்ண வந்தேன். நீங்களே இங்க இருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டு பக்கம் வரல. யாராவது உங்களை பாத்துட்டாங்களா? என்னைக்குதான் உங்க பையன் உங்களை விட்டு போதோ. பாவம் பாப்பா, 3 நாளா நீங்க வீட்டுக்கு வரலையா? ரொம்ப அழைச்சுப்பட்டா தெரியுமா? இத பாருங்க, இனிமே உங்களால வர முடியல. ஏதாவது இடம் சொல்லுனா ஒரு இங்கிலாந்து லெட்டர், நம்பர் 7 பாலகிருஷ்ணா தெரு, வேதநாயக நகர். இந்த மாதிரி பாப்பா, இந்த மாதிரி காரணத்துக்கு என்னால வர முடியல, அவ்வளவுதானே. என்னதான் பாப்பா சின்ன வீடா இருந்தாலும் அவ உங்களை எவ்வளவு நேசிக்கிறா தெரியுமா? 651401 அப்படின்னு அவளால உங்களுக்கு போன் பண்ண முடியுமா? 651-401. அதானே? முடியாது. ஆமா, நீங்க யாருக்கு டெலிபோன் பண்ண அந்த பூத்துக்கு வந்தீங்க? டைரக்டர் சக்கரவர்த்திக்கு. என்ன வளர்றீங்க? நீங்க தானே டைரக்டர் சக்கரவர்த்தி. உங்களுக்கு தான் போன் பண்ணாங்க. மறுபடியும் வளரல. எனக்கு ஏது போனு இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஏத்தாப்புல தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டாரு. அவர்கிட்ட இருந்து மறையணுங்கிறதுக்காக இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். யாராவது பாத்துட்டு போறாங்க, நீங்க கிளம்புங்க. நீங்க வருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வரேன். ஓகே, பாய். பை. என் புருஷன் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு. உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார். மணி சார், வாங்க சார். என்ன சார் சாயங்காலம் தான் ப்ரோக்ராம், நீங்க காலையிலேயே வந்துட்டீங்க? இல்ல, சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்து இருக்க போறோமே, சீட் எல்லாம் வசதியா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அதெல்லாம் நல்லா இருக்கும் சார். பாக்கணும் சார், வாங்க சார். பாக்கணும்னா வாங்க சார். அட வாங்க சார். சரி சார், வாங்க சார், வாங்க. தியேட்டர் சின்னதா இருந்தாலும் அம்சமா இருக்கு. என்ன சார் முதல் முறையா வர மாதிரி சொல்றீங்க? ஆமா, முதல் முறையா தான் வரேன். இல்ல சார், நீங்க பல முறை வந்திருக்கீங்க, பல நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கிருக்கீங்களே. ஓ, ஆமா ஆமா. ஆமா, என்ன எந்த வரிசையில உட்கார வைக்க போறீங்க? எந்த வரிசையிலையா? உங்களுக்கு முதல் வரிசை தான் சார். ஓஹோ, அவ்வளவு முன்னேறிட்டேனா? ஆமா, எனக்கு எந்த சீட்டு கொடுக்க போறீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு போதான் சார், மத்தவங்களுக்கு. ஓஹோ, அப்படிங்களா? நான் 2 டிக்கெட் தானே கேட்டிருந்தேன். 3 சார். உங்களுக்கு ஒண்ணு, உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணு, உங்க மாமனாருக்கு ஒண்ணு. ஓ, ஆமா ஆமா. இது வசதியா இருக்கு.
இது எனக்கு, இது என் பொண்டாட்டிக்கு, இது என் மாமனாருக்கு. சார் இன்னும் 2 டிக்கெட் வேணும் சார். தர்றேன் சார். இது என் தங்கச்சி பாப்பாவுக்கு, இது பாப்பாவோட அக்காவுக்கு. என்ன சார், தங்கச்சி பாப்பாவோட அக்கா உங்க அக்கா தானே சார்? அது ஒரு மாதிரி தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது டைரக்டருக்கு, அதாவது உங்களுக்கு. ஆமா. இது டைரக்டரோட பொண்டாட்டி, அதாவது உங்க ஒய்ஃபுக்கு. ஆமா. இது டைரக்டரோட தங்கச்சி பாப்பாவுக்கு, உங்க தங்கச்சிக்கு. ஆமா. சார் இந்த 2 சீட்டுக்கான டிக்கெட்டை என் கையில கொடுத்துருங்க சார். அவங்க வரட்டும் சார், நான் உட்கார வைக்கிறேன். இல்ல சார் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் உட்கார வைக்கிறேன் சார். இல்ல சார் என்கிட்ட கொடுங்க. நான் என்ன சார், உங்க உங்களுக்கு தங்கச்சி ஏன் தங்கச்சி மாதிரி சார், நான் உட்கார வைக்கிறேன் நீங்க சார். தங்கச்சி வச்சீங்க, என்கிட்ட டிக்கெட் கொடுங்க. நான் உட்கார வைக்கிறேன் சார். யோ வாயனா, நான் உட்கார வைக்கிறேன் சார். யோ குடுக்க சொல்லியானா? சரி சார். ஏ 6 and 7 டைரக்டர் காம்ப்ளிமெண்டரி நோட் பண்ணுங்க. வரட்டமா? வரண்டா. என்ன சார் இந்த அடி அடிக்கிறாரு? இவரெல்லாம் எப்படி சில்வர் ஜூப்ளி படமா டைரக்ட் பண்றாரு? சுத்த பைத்தியக்காரனா இருப்பார் போல இருக்கு. ஏய் பசங்களா, இதே தெருவுல 7ஆம் நம்பர் வீட்டுல பாப்பான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த டிக்கெட் கொடுத்து அவங்களையும் அவங்க அக்காவையும் சாயந்தரம் டான்ஸ் ப்ரோகிராமுக்கு வர சொல்லணும். யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டா டைரக்டர் சக்கரவர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லணும். ஏன் அவரே கொடுக்கூடாதுன்னு அக்கா கேட்டா? வந்தாரு, வர வழியில தெரிஞ்சவங்க வந்தாங்க, அதனால போயிட்டாரு. அதனால என்ன வந்து கொடுக்க சொன்னாருன்னு சொல்லணும். என்ன சாக்லேட் 7ஆம் நம்பர் வீடு மறந்துடாத. பாப்பா வீடு தானே? ஆ பலானப்பட்ட வீடு தானே? போங்கடான. டைரக்டா நீ க்ளோஸ். சிஷ்யா அடுத்தவங்களை வர சொல்லு. அடுத்தது யாரு வாங்க? ஓம் நமச்சிவாய. குழந்தாய், உனக்கு என்னமா குறை? சாமி, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிடுறோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எனக்கு அருள் செய்யணும். கவலைப்படாத மகளே, இந்த மஞ்சள் கயிற்ற உன் புருஷனோட வலது கையில கட்டு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, நீ உன் வீட்டுல உன் குல தெய்வத்தை நீ பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயிற்றோட மகிமை உன் புருஷன் உன் பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். ஹரி ஓம் சாந்தா சக்குபாய். சிஷ்யா அடுத்தவங்களை வர சொல்லு. அடுத்தது யாரு வாங்கம்மா? போங்கம்மா போங்கம்மா. சாந்த பத்திரகாளி. குழந்தை, உனக்கு என்னம்மா குறை? சுவாமி, இவ என் தங்கச்சி. இவளுடைய புருஷன் இவளை விட்டு போயிடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி. நீங்க தான் அருள் புரியணும். கவலைப்படாத மகளே, இந்த மஞ்சள் கயித்தை இவ புருஷனோட வலது கையில கட்ட சொல்லு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயிற்றோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இத வலது கையில தான் கட்டணுமா இல்ல இடது கையிலும் கட்டலாமா? ஏமா அப்படி கேக்குற? ஏற்கனவே வலது கையில பெரிய வீடு இதை கட்டி இருந்ததுன்னா? சிவசிவா, செந்திராண்டவா, இது என்னடா சோதனை? சின்ன வீட்டுக்கும் மஞ்சள் கயிறு கொடுத்துட்டேனா? உங்க இஷ்டத்துக்கு பத்திரிகையில டைரக்டர் இப்பெல்லாம் ஏடா கூடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டீல. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் ஐயா. மன்னிச்சிருங்க சார், டைரக்டர் இப்ப நல்ல மூட்ல தான் இருக்காரு. அதை நாங்க நேராவே பாத்துட்டோம். சாரி சார், போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம். பெருசா போட்டு விட்டுருங்க. குளிச்சிட்டியாமா? பூஜை பண்ணணும், சீக்கிரமாமா.
இருக்க டைரக்டர் நல்ல மனநிலையில தான் இருக்காரு. அத நேர்லயே பாத்துட்டோம். இங்க என்ன பார்த்தோமோ அத அப்படியே. நான் எங்க போன உனக்குனியா? இந்த பாரு, நீ திரும்ப ஊருக்கு தனியா போன என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம கல்யாணம் நடக்காது. உன்னை நம்பி தனியா என் வீட்டையும் தாண்டிட்டு வந்த, நம்ம ஊர் எல்லையும் தாண்டிட்டு வந்த. இனிமே இந்த அஞ்சலியோட பொண்ணு அங்க போவோம். இப்ப இவ்வளவு பெரிய பட்டணத்துல எங்க போற? நீ வேற அழகா இருக்க. இங்க இருக்கிற பாதி பேருக்கு மேல அயோக்கியங்க. ஒன்ன விடவாயா? அப்புறம் சோறு தண்ணி இல்லாம பட்னியா சாக போற. இந்த ஊர்ல நல்லவங்களும் இருக்காங்க. இந்த அஞ்சலிக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அங்க போய் இவ வயத்தை கழுவிக்குவா. இந்த அஞ்சலி எங்க இருக்க? மனசாட்சி வேண்டாத நேரத்தில் வந்து கழுத்தா இருப்பா. இப்ப எங்க தெரியல. பச்சையப்பா, இதுவரைக்கும் சக்கரவர்த்தியை திருத்தத்தான் முயற்சி பண்ணல. ஒரு மாறுதல் பாப்பாவை திருத்த முயற்சி பண்ண. நேரா பாப்பா வீட்டுக்கு போ. டைரக்டர் சக்கரவர்த்தியாகும். இனிமே என் மனைவிக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல. என்ன மறந்துருன்னு சொல்லு. அவ மறந்துடுவா. எப்படி ஐடியா? ஓம் பகவதி, ஓம் காளி, ஓங்காரி, திரிசூலி. அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. ஊமத்தங்காயி, ஆமணக்கு விதை, பலாக்கொட்ட தோல், வெட்டி வேறு. இது நாளைய எரியிற நெருப்புல போடு. ஒரு இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்லா பழுக்க காய்ச்சி அந்த ஆடு அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழுப்பு இழுத்துடு. அப்புறம் பாரு, உன் தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் 7 ஜென்மத்துக்கும். வாங்க 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 வாங்க. என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணோம். உங்களை பார்க்காம பாப்பா துரும்ப இழைச்சு போச்சு. ரூம்க்கு போங்க. ரூம் ரூம் ரூம். எங்க போறீங்க? ரூமுக்கு போக சொன்னாங்க. ரூம் இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கமா? இந்த ரூமா? இந்த ரூமா? இந்த ரூம் தான். புதுசா கட்டிருக்கீங்களா? அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. கைய விட்டு போயிடுவாரு போல இருக்கு. கொடுத்துடா நெருப்ப, காய்ச்சிடா சூட்டுக்கோல. என்ன டைகர், எல்லாத்தையும் போட்டுக்கல. ஆமணக்கு விதை, ஊமத்தங்கா, பலாக்கொட்ட தோல் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். என்னங்க இன்னைக்கு என்ன பொங்கலா தீபாவளியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல புது வேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களே. என்ன புதுசா கேக்குறீங்க? சட்டை கழட்டு. என்னங்க? என்னம்மா பாத்திரம் கழிட்டியா? கழுவிட்டேம்மா. ஏமா எதுக்காக இந்த கம்பியை காய்ச்சுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாள வெளியே தப்பு தண்டா பண்றாரு. அவர் ஆயுஸ் முழுக்க என் தங்கச்சி கூடயே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த குடுகுடு பாண்டி வைத்தியம். இப்ப அவர் வந்திருக்காரு. அவர் தொடர்பு சும்மா ஒரு இழுப்பு, அவ்வளவுதான். நல்லா இழுத்து விடுங்கம்மா, அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். நல்லா காய்ச்சல. இந்த பாருங்க, நீங்க சொன்னபடி நான் வேட்டியை கட்டிட்ட, துண்டையும் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். வாங்க, நீங்களும் வாங்க. என்னது கையில கம்பி? உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆன வயசு கடையால் எல்லாம் கையில எல்லாம் கம்பி வச்சுட்டு விளையாடுறீங்களே. உட்காருங்க, நான் சொல்றது கேளுங்க, நீங்களும் கேளுங்க. டைரக்டர் சக்கரவர்த்தி இருக்காரு. நல்லா இருப்பீங்களா? சூடு வச்சுட்டீங்களா? ஐயோ, புதுசா இருக்கால? யார் இந்த பொண்ணு? கிராமத்து பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சலையா? எங்க துணிய மாத்திக்காம போறீங்களே?
ஏற்கனவே துண்டை காணும் துணியை காணும் இருக்க இந்த நேரத்துல துணியா? ஐயோ என் காலு. ஏமா இப்ப வந்தவரு பாப்பாவோட புருஷன் இல்ல, டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது இந்த மாதிரி வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன். ஏமா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? போடி வடிய சர்தான், போடிடா சர்தான். போமா, நான் என் துணியை எடுத்துட்டு போறேன். மச்சா வந்துட்டியா அஞ்சல? மச்சா என்ன மன்னிச்சிரு மச்சா. ஒன்னு குத்த சொன்னேல்ல, அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாரு. அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தெரியுமே. பாப்பா வீட்லயா? அப்புறம் டைரக்டர் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பார்த்தேன். மச்சா அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா? அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா, இரும்பு அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழு இழுத்துட்டாங்க. மச்சான் டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும். அதுக்காக நீ என்ன தில்லுமல்லு வேணாலும் பண்ணு. இனிமே நான் உன் பக்கம். மச்சான் மச்சான் என்ன மன்னிச்சிரு மச்சான். மச்சான் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மச்சான். மச்சான் இப்ப மன்னிக்க போறியா இல்லையா? சொல்லு. அப்பா அஞ்சலே, அஞ்சலே இரு, நான் சொல்றது கேளு. டூப்ளிகேட்டா பாப்பாவோட படுக்கறைக்கே போயிட்டியா நீ? ஆமா போனேன். ஐயோ அங்க என்னலாம் நடந்துருக்குமோ? ஐயோ ஒண்ணுமே நடக்கல அஞ்சலே. ஐயோ இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? ஐயோ அஞ்சலே நான் சொல்றத கேளு. என்ன மறந்துரு, நான் வேற எவனையாவது கட்டிக்கிறேன். என்னை விட இழுச்சவன் கிடைக்க மாட்டான். அது நான் பாத்துக்கிறேன், போயா. நான் நடந்ததான் சொல்றேன், நடக்க முடியலையே. அஞ்சலே, அஞ்சலே, அஞ்சலே. அம்மா நான் அவ்வளவு தூரம் சிரமப்பட மாட்டேன். ஒரே ஒரு டெலிபோன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எட்டனாதான் செலவு. என்ன சொல்வேன் தெரியுமா? மாப்பிள இவர் பேரு டைரக்டர் சக்கரவர்த்தி, பெரிய டைரக்டர். இவருக்கு நாட்டுல நல்ல பேர் இருக்கு. இவர் பேரை கெடுக்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் சொல்வேன் தெரியுமா? பச்சையப்பா யக்கா, நான் போலீஸுக்கு என்ன சொல்வேன்னு சொல்லலையே. நான் என்ன சொல்வேன், நீங்க இந்த பச்சையப்பன மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவனை உங்க தங்கச்சிக்கு செட்டப் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்து இந்த டைரக்டர் சக்கரவர்த்தியை பயமுறுத்துறீங்கன்னு சொல்லுவேன். உங்க 3 பேருக்கும் தலா 7 வருஷம் கிடைக்கும். இப்ப நீங்க முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் 2 தான். இந்த போட்டோல இருக்கிறது சக்கரவர்த்தியா பச்சையப்பனா? உங்க தங்கச்சி சக்கரவர்த்திக்கு சின்ன வீடா, பச்சையப்பனுக்கு பெரிய வீடா? உங்களுக்கு வேண்டியது 7 வருஷமா இல்ல 50,000? முடிவெடுத்து சொல்லுங்கம்மா. தலைவா இங்க வாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. 25 லட்சமா? 7 வருஷங்க. போங்க.
அந்த 50,000 ரூபாய் கொடுங்க சார். நாங்க ஊரை விட்டு ஓடிடுறோம். செக்கை ஏற்கனவே எழுதி வச்சாச்சுனா 50,000 வேணுமா இல்ல 25,000 வருமா? அக்கா புடி. ஒரு நிமிஷம். இவ்வளவு பெரிய டைரக்டர் என்னோட இருந்த நாட்களை அங்குலமா ரசிச்சு என்னோட வாழ்நாள கழிச்சாலும் கழிப்பேனே தவிர இந்த 50,000 ஒரு பைசா கூட தடமாட்டேன். பாப்பா கேட்காதுக்கா. தவறான நோக்கத்தோட இவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு கூட தெரியாம போட்டோ எடுத்திருக்கியே. நீயும் ஒரு பொம்பளையா? தங்கச்சியோட உடம்ப பத்திரிகையில படம் பிடிச்சு காட்டி பணம் பண்ண நினைக்கிறியே. நீயும் ஒரு அக்காவா? டைரக்டர் சார், உங்ககிட்ட என் மனசு தான் வித்து, உடம்பு வைக்கல. அந்த மனசுக்கு இந்த உலகத்துல யாராலையும் ரேட் பிக்ஸ் பண்ண முடியாது. போயிட்டு வாங்க. பாப்பா, சில சமயம் இந்த உலகத்துல பெரிய வீட்டை விட சின்ன வீடு நல்லவங்களாவே இருக்கிறாங்க. போலாமா? போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நான் போறேன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனை. பச்சைப்பா வாப்பா. அம்மா உமா, உன்னை நான் எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? தெரியலையப்பா. உன் புருஷன் தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒரு படம் எடுக்கிறாருமா. அதுல பாரு, ஹீரோயின் சரியா கால் ஷீட் கொடுக்காததுனால நடுவுல கொஞ்ச நாள் நாய்ப்பாடு பேய்ப்பாடு பட்டு இருக்கிறாரு. சரியா கால் ஷீட் கொடுக்கலன்னா ஹீரோயினை மாத்திர வேண்டியதுதானே? மாத்திடலாம். ஆனா என் மனசு கேட்கலையே. அந்த ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? நீதான். நானா? ஆமா, படம் தாம்பத்திய வாழ்க்கை. நீதான் சரியா கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிற மாப்பிளைக்கு உன்னை மாத்திர சொல்லட்டுமா? உங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கணும் இல்லைங்கள. ஆனா நீங்க கடவுள் யாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பொம்பளைக்கும் புருஷன் தாமா கடவுள. இத்தனை நாளும் வீட்டை கோயிலாக்கிட்டு இருந்த, இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இதை வீடாக்க வேண்டியது மகளே உன் சமத்து. ஏன் பாப்பா சேப்பா நல்ல நேரத்துல அழுவுற? பின்ன என்ன சார், என்ன மறந்துட்டீங்களே? உங்க பொண்ணையும் மாப்பிளையும் மட்டும் சேர்த்து வச்சுட்டீங்க. ஏன் கதி? அந்த பொண்ணும் மாப்பிளையும் சேர்றதுக்கு காரணமே நீதானப்பா. என்ன பிரயோஜனம்? உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே. இப்ப நம்ம நேரம் உன் கிராமத்துக்கு தான் போறோம். அப்படிங்கிறீங்களா? உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிறதே என் பொழப்பா போச்சு. ஐயோ சார், சார், உங்க மாப்பிளைய சின்ன வீட்டுல இருந்து காப்பாத்தினா அஞ்சலை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எவ்வளவு ஒருத்தவ கழுத்துல தாலியை கட்ட போறான். சார், கல்யாணத்தை நிறுத்துங்க சார். பச்சையப்பா, இது வரைக்கும் நீ எவ்வளவு தமிழ் சினிமா பார்த்திருப்ப? நிறைய பார்த்திருக்கேன். எப்பவாவது கிளைமேக்ஸ் சீன்ல இந்த மாதிரி கோயா ஒருத்தன் கதாநாயகி தாலி கட்டி பார்த்திருக்கியா? இல்ல. இந்த வருப்பா வந்து உட்காருவோம், அவ்வளவுதான். கடைசியா அவனை எழுப்பிடுவாங்க. கதாநாயகன் தான் போய் தாலி கட்டுவான். இந்த கதாநாயகன் அந்த கதாநாயகி நம்ப மாட்டேங்கிறாளே. நான் எதுக்கு இருக்கிறேன்? நம்ப வைக்கத்தானே. எப்படி? அவளை ஒரு குழப்ப போறேன். காதை குடு நீ. இந்த கல்யாணத்துல வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? 100 ரூபாய். அப்படியா? இந்த 200 ரூபாயை வச்சுக்கோங்க. எதுக்குங்க? நீங்க வாசிக்கிறத நிறுத்துறதுக்குங்க. நிறுத்துக்கப்பா.
யார் பாது நான் சொல்றதை நிறுத்த சொன்னது? நான் தாங்க நிறுத்த சொன்னேன். யாரப்பா நீ? அத கேட்க நீங்க யாருங்க? நான் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு உப தலைவருங்க. என் தலைமையில தான் இந்த கல்யாணமே நடக்குதுங்க. ஆமா, நீங்க யாருங்க? முதல்ல அதை சொல்லுங்க. நான் பச்சையப்பனுக்கு தலைவருங்க. ஐயா உபதலைவரே, அவ காதலிச்சது ஒருத்தனை, கட்டிக்க போறது இன்னொருத்தனை. இது எந்த ஊர் நியாயமுங்க? அவ யார காதலிச்சா? பச்சையப்பனை. அதுக்கு சாட்சி இருக்கா? சாட்சி தானே வேணும். இருக்கே. இந்த ஊர்ல இருக்கிற தென்னை மரம், பனைமரம், ஈச்ச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், புங்க மரம், பூவரச மரம், ஆத்தங்கரை, குளத்தங்கரை, ஏரிக்கரை, காவாக்கரை, கம்மாக்கரை, வாக்கியாக்கரை, உதவாக்கரை, பாம்பு, பள்ளி, பாச்சா, தேடு, பூராங்கீரி, நாய், நரி, ஓனா, ஈ, எறும்பு, கொசு. இது எல்லாத்தையும் விட பெரிய சாட்சி எங்கிட்ட இருக்கு. எதுக்கு? தப்பான ஒரு பொம்பளை வீட்டுக்கு அந்த ஆளு போனதுக்கு. என்ன சாட்சி? அவர் கால்ல இருக்கிற சூடு. கால்னா வலது காலா இடது காலா? வலது கால் தான். வலது கால்னா முட்டிக்கு மேலையா முட்டிக்கு கீழையா? முட்டிக்கு மேலதான், தொடையில. தொடைனா முன்பக்க தொடையா பின்பக்க தொடையா? முன்பக்கம் தான். உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சல, நீ மாட்டிக்கின. ஐயா உபதலைவரே, ஐயா நல்லா கேட்டுக்குங்க. அந்த பையன் தொடையில இருக்கிற சூடுதான் முக்கியமான சாட்சியா. என்ன விட வயசுல பெரியவங்க எல்லாம் அந்த கூட்டத்துல இருப்பீங்க. தொடையில சூடு போட்டா அந்த இடத்துல தழும்பு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமல்ல? அம்மா தாய் குலமே, இது ஒரு தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவி பையனுடைய வாழ்க்கை போராட்டம். அதனால அவனுடைய தொடைய உங்க முன்னாடி காட்ட வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. தயவு செய்து கண்ணை முடிக்குங்க. இஷ்டம் இருக்கிறவங்க பாத்துக்கலாம். ஏனுங்க, நான் உங்களுக்கு 200 ரூபாய் பணம் எது கொடுத்தேன்? வாசிக்கிறத நிறுத்துறதுக்குங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. அந்த 100 ரூபாய் அது கொடுத்தாரு வாசிக்கிறதுக்குங்க. வாசிங்க. வாசிப்பா. பத்தாயப்பா. நீங்க இப்ப பச்சையப்பனா இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க நகத்தை கடிச்சீங்கன்னா நீங்க டைரக்டர் சக்கரவர்த்தி தான் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 1 ஏக்கரா நிலம் கூட இல்லாம என் பொண்ணை உனக்கு கட்டித்தர மாட்டேன் அப்படின்னு பச்சையப்பன் கிட்ட சொன்ன அஞ்சலையோட அப்பன் யாரு? நான் தாங்க. பாத்தீங்களா, 10 ஏக்கரா நிலம் பச்சையப்பன் பேர்ல பதிவு பண்ணதுக்கான பத்திரம். இது எந்த ஊர்ல இருக்குதுங்க? வங்காள விரிகுடால. அது எந்த ஜில்லாவில இருக்கு? சேலம் ஜில்லாவில. அட நம்ம ஊர் பக்கம் தான். எங்க அங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படி? எட்டி பார்த்தா எங்க பார்த்தாலும் தண்ணி, இறங்கி பார்த்தா தலைக்கு மேல தண்ணி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. குடிங்க, வேண்டிய அளவுக்கு தண்ணியை குடிங்க. ஆஹா, என்ன உபதலைவா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதான் வாய் அடைச்சிட்டீங்களே. அச்சேப்பா, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணினேன். நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் என் மனசாட்சி உறுத்திச்சு. நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கு அப்புறம் இவளை ஏன் 2ஆம் தாரமாவும் செட்டப் பண்ணிட்ட. இவ சம்மதத்தோட தான். பச்சையப்பா, நீ ரொம்ப நல்லவன். நீ அஞ்சலையை கட்டிக்கிறதா நியாயம். இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு.